திருச்சியில் நடைபெறக்கூடிய முதலமைச்சர் கோப்பைக்கான சிலம்பு போட்டியில் பங்கேற்போர் 40 கிலோ எடை இருக்க வேண்டும் என்று கூறியதால் சர்ச்சை வெடித்த நிலையில் அந்த அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை நிகழ்கிறார் நம்முடைய செய்தியாளர் விஜயகோபால். ஏன் அந்த விதி புதுசாக பிறப்பிக்கப்பட்டதா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய விதி முதல் முறையை அமல்படுத்தப்பட்டதா? தேவப்பிரியன், தமிழகம் முழுவதும் தமிழக முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டத்தில் அண்ணா விளையாட்டரங்கில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்ட நிலையில் இன்று காலை சிலம்ப போட்டிக்கான விளையாட்டு வீரர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இங்கு குவிந்திருந்த நிலையில் 40 எடைக்கு மேலே உள்ளவர் மட்டும்தான் 12 வயதிலிருந்து 15 வயதிற்கு உட்பட்டோருக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று கூறியதால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்களும் விளையாட்டு வீரர்களும் இந்த பகுதியில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். என்ன நடந்தது என்பது குறித்து பேசுவதற்காக ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த கவிதா இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், நீங்க வந்தது என்ன சொன்னாங்க, அதுக்கு என்ன கடைசி என்ன முடிவு எடுத்தாங்க சொல்லுங்க. காலைல 6 மணிக்கு வந்தோங்க சார். 6 மணிக்கு வந்ததுமே 8 மணிக்கெல்லாம் க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட்லலாம் பார்த்துட்டு நேம் லிஸ்ட்ல பேர் இல்லை. ஆன்லைன்ல புக் பண்ணியிருந்தோம். 2 நாள் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருந்தாங்க. 2ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தோங்க. அப்போ அந்த புக்கிங்ல இருந்து ஆன்லைன்ல மெசேஜ் ஓடிபி இல்லைன்னு அதுங்களுக்கு நீங்க அப்பயே வெளியில போங்கன்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்ட்டாங்க. அவங்க அதுக்கு முன்னாடியே மெசேஜ்ல கொடுத்துருக்காங்க, போனஃபைட் சர்டிஃபிகேட், ஆதார், ஸ்கூல் ஐடி இருந்தா ஓகே, அது இருந்தா நாங்க அப்செப்ட் பண்ணிப்போம். நாங்க அப்படி இருந்தும் அதை காட்டியும் எடுத்துக்கலன்ட்டாங்க. ரொம்ப நேரம் ஒரு 4-5 மணி நேரம் நாங்க ஃபைட் பண்ணி பார்த்தோம். யாரையுமே உள்ள விடல. நிறைய குழந்தைங்க எக்ஸாம் விட்டுட்டு கூட வந்த குழந்தைங்களாம் அழுதுட்டே போயிட்டாங்க. 12 வயசு இருக்க குழந்தை 40-41 இடம் எப்படி இருப்பாங்க? இப்ப அதனால அப்புறம் போலீஸ்காரங்க நாங்க வந்ததுமே அவங்க சொன்னதுமே எல்லா குழந்தையும் விளையாட விட்டுருக்காங்க. ஆனா அதை அப்பையும் எப்படி விளையாட விடுறாங்க, என்ன கேட்டகரியில என்ன அடிப்படையில விளையாட விடுறாங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. கொடுத்த வரைக்கும் ரொம்ப நன்றி சார். தற்போது தேவப்பிரியன் சிலம்ப விளையாட்ட பயிற்சியாளர் நம்ம அருகில் இருக்காரு, திருவெரும்பூரை சேர்ந்த கமலேஷ். அவர்கிட்ட கேட்போம், இப்ப விளையாட அனுமதிச்சிருக்காங்க, இவங்க விளையாடுறது விளையாட தான் போய் விளையாட முடியுமா, தமிழ்நாட்டில் போய் இவங்க பிரசம் பண்ண முடியுமா, அப்படி சொல்லுங்க சார். இங்க ஓப்பனா சொல்ல போகணும்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 40 to 45 இடைப்பிரிவு தான் பிரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இன்டிமேஷன் எங்களுக்கு முன்கூட்டியே வரல. இதுதான் பயிற்சியாளர்களும் பெற்றோர்களும் வைக்கிற கோரிக்கையே இதுதான். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, பிடி ஸ்டாஃபுங்களுக்கு நாங்க அனுப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. பிடி ஸ்டாஃபுங்களும் கேட்டா இல்ல வரலன்னு அவங்களும் இங்க வாக்குவாதத்துக்கு வந்தாங்க. அப்பயும் அவங்களையும் இவங்க மிரட்டுற மாதிரி கேட்கறாங்க, நீங்க எந்த ஸ்கூல்ல நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அது மாதிரி அங்க கேட்டுட்டு இருக்காங்க. சோ இது எங்களுக்கு நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த இன்டிமேஷன் எங்களுக்கு முன்கூட்டியே கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா நாங்க வந்திருக்கவே மாட்டோம். ஏன்னா நிறைய குழந்தைங்க அவங்களோட எக்ஸாம்ஸ் விட்டுட்டு இது ஒரு கனவா எடுத்து ஒரு 2 மாசம் பயிற்சி பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. அவங்களையும் அவங்க மனநிலையும் இது கெடுக்கிறதாவும் இருக்கு. நான் ஒரு ஆசிய சிலம்ப விளையாட்டு வீரர், நான் தங்கப்பதக்கம் வென்றிருக்கேன் இந்தியாவுக்காக. நான் ஒரு பிளேயரா மனநிலை பார்த்தோம்னா இது ரொம்ப ஒரு இதுதான் எங்களை மன உளைச்சலுக்கு தான் ஏற்படுத்துது. எல்லா பசங்களும் இன்னைக்கு போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாம நாளைக்கு மாணவர்களுக்கும் அடுத்து கல்லூரி பொது பிரிவினருக்கும் நடத்த போறாங்க. அதுக்கும் இன்ன வரைக்கும் இன்டிமேஷன்ஸ் எதுவும் இன்ன வரைக்கும் வரல. அதுவும் இப்பதான் இதனால இப்படி நடத்திட்டு இருந்தாங்கன்னா அது பிரச்சனைகள் தான் ஆகும் கண்டிப்பா. விளையாட்டு வீரருக்கு இடைங்கிறது எவ்வளவு முக்கியமானது? எடை பாத்தீங்கன்னா எடைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை சார். ஏன்னா இப்போ ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா வினேஷ் போகத் இருக்காங்க, அவங்களே ஒரு 100 கிராம் எடை பிரிவுனால தான் அவங்க டிஸ்குவாலிஃபைட் பண்ணாங்க. சரி, இவங்க இப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கண் துடைப்புக்கு தான் நடத்துறாங்க. நிறைய பெற்றோர்களுக்கு அதை பத்தி தெரியல. நான் ஏதோ ஒரு பிளேயராகவும் இதா இருக்கனால எனக்கு இதை பத்தி கொஞ்சம் தெரியுது. அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், இவங்க ஒரு கண் துடைப்புக்காக 40 to 45 தான் ஒரு கேட்டகரி, ஸ்டார்டிங் கேட்டகரின்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, 30 கிலோ இருக்க மாணவர்கள்லாம் ஏத்துக்கணும்னு சொல்லி பெற்றோர்கள்லாம் போராட்டங்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு விளையாட விடுறாங்க. ஆனா யார் கூட விளையாட விடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தனியா, அதாவது 40க்கு கீழே ஒரு கேட்டகரின்னு சொல்லி விளையாட விடுறாங்க. அவங்களுக்கும் சர்டிபிகேட்டும் கிடையாது, மெடலும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ இவங்களை இந்த மாணவர்களை சும்மா ஒரு கண் துடைப்புக்கு வந்துட்டீங்களே விளையாண்டு போங்க அப்படின்ற கண் துடைப்புக்காக தான் விளையாட விடுறாங்க. ஆனா 40 to 45 கேட்டகரிலாம் தனியா பிரிச்சு உட்கார வச்சிருக்காங்க. சோ இவங்க சப்போஸ் 40 to 45 கேட்டகரியில இந்த 35 கிலோல இருக்க ஒரு பையன் மெடல் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 கிலோ டிஃபரெண்ட்ல அவன் போய் ஸ்டேட் விளையாட போறான். அங்க போய் எப்படி இருந்தாலும் டிஸ்குவாலிஃபைட் தான் ஆக போறான். ஏன்னா எடைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஒரு 100 கிலோ கூட இருந்தாலும் 100 கிலோ கம்மியா இருந்தாலும் டிஸ்குவாலிஃபைடு. இதுதான் நம்மளுக்கு ரூல்ஸ். சோ அங்க போய் இவன் எப்படி விளையாடுவான்? இதுதான் எல்லா மாணவர்களுக்கும் இருக்க கேள்விகள்லாம் நான் பாக்குறேன். தேவப்பிரியா, நம்ம கேட்டோம், இந்த மாணவர்களுக்கு இது தற்காலிகான ஏற்பாடா இல்லாமல் ஒரு நிரந்தர தீர்வாக இந்த தற்போது பங்கேற்கின்ற மாணவர்கள் அனைவரும் போட்டியில் பங்கேற்று அவர்கள் வெற்றி பெற்று தமிழக அளவிலும் போய் விளையாடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக அரசும் இந்த விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியருடைய கோரிக்கையாக இருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி விஜயகோபால்.